கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் யாரளவிலும் தேவையாக கூடியவனும் அல்ல. உலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அவனளவில் தேவையாக கூடியவை என்ற ஈமானிய உணர்வோடு முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு தற்காலிகமானதாக, ஒரு நிரந்தரமற்றதாக, அழியக்கூடியதாக, முடியக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கிறார். அழிவே முடிவே இல்லாத மறுமை வாழ்க்கைக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் காலத்தை, நேரத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். பிறக்குகின்ற போதே எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்பது அது நிர்ணயிக்கப்பட்டது. யாரும் எதுவும் சொல்லலாம், ஆனால் அல்லாஹ் நிர்ணயித்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே வாழ்ந்தே தீருவான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு தெரிவுகளை வைத்திருக்கிறார். பல்வேறுபட்ட குர்ஆனுடைய வசனங்களிலே அதனை தொடர்ந்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டு பாதை, தரீக்கை, இரண்டு வழியை அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு தந்திருக்கிறான். ஒன்று தரீக்குல் கைர் வ தரீக்குஷ் ஷர். ஒன்று நல்ல பாதை, இன்னொன்று கெட்ட பாதை. அந்த சாய்ஸை, அந்த தெரிவை, அந்த இக்தியாரை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதனால்தான் கலா கதிர் என்கின்ற அம்சமும் இந்த இக்தியார் தெரிவு என்பதும் இணைந்ததான உலக வாழ்க்கை தான் அவனுடைய அந்த இறுதி முடிவை அது நிர்ணயம் செய்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நல்ல பாதையை, நல்ல வழியை மக்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். நல்லவனாக உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விட வேண்டும், அவனுடைய முடிவு நல்லதாக அமைந்து விட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார். 12 மாதங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா. 12 மாதங்களை அல்லாஹ் தந்து அதிலே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷமான தன்மைகளை மக்களுக்கு ஞாபகப்படுத்தி விழிப்பூட்டல் செய்து அந்த ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வகையாக மனிதன் தன்னை நல்வழியின் பக்கம் செலுத்திவிட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதிலே 12 மாதங்களில் முதலாவது புதிய வருடத்தினுடைய மாதம்தான் முஹர்ரம் என்கின்ற மாதம். எங்களை இப்போது வந்தரே இருக்கின்ற மாதம். துல்ஹிஜ்ஜாவினுடைய 25வது தினத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்னும் 5 தினங்களில் எமது நாட்டிலே பிறை பார்க்கப்பட இருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ருல்லாஹ் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைத்து ஒரு மாதத்தை அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான் என்றால் அது இந்த முஹர்ரமுடைய மாதம், புதிய வருடம், முதலாவது மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அடையாளப்படுத்தினார்கள். கண்ணியமான மாதம், சங்கையான மாதம். அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகின்ற இந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அல்லாஹ் குர்ஆனில் 4 மாதங்களை பற்றி சொல்கிறான். அது கண்ணியமான ஹராமாக்கப்பட்ட மாதம் என்கின்ற பெயரில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த 4 மாதங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்று அடையாளப்படுத்தினார்கள். முதலாவது வருடத்தினுடைய முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம். அந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். அது கண்ணியமான மாதம், சங்கையான மாதம்,
குர்ஆன் அதனை எப்படி வர்ணிக்கிறது என்றால் ஃபலா தத்லிமு, யாருக்கும் அநியாயம் செய்துவிட வேண்டாம் என்று வர்ணிக்கின்ற அளவுக்கு ஒரு கண்ணியமான சங்கையான மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமானவர்களே, நாங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற பல்வேறுபட்ட அன்பளிப்புகள், பல்வேறுபட்ட அருட்கொடைகள், நிஅமத்துகளில் ஒன்றுதான் இந்த மாத கணிப்பீட்டு முறை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் மஷூரா செய்கிறார்கள், எங்களுடைய மாதத்தை, வருடத்தை கணிப்பீடு செய்வதற்கான ஒரு முறையை கொண்டு வர வேண்டும். காரணம், ஒரு கடிதத்தை கொண்டு வருகிறார். அந்த கடிதத்திலே ஷஅபான் மாதம் என்று மட்டும் இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இது இந்த ஷஅபான், அடுத்து வருகின்ற ஷஅபானா, இந்த வருடம் வரக்கூடிய ஷஅபானா என்று கேட்டபோதுதான் அப்போது அவர்களுக்கு வருடத்தை கணிக்க வேண்டும் என்ற வகையில் ஆலோசனை செய்து சஹாபாக்களுடைய அதிகப்படியான சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத்தினுடைய பின்னணியை கொண்டு எங்களுடைய வருடத்தை ஆரம்பிக்கலாம் என்ற தீர்மானத்தில் வந்ததுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பீட்டு முறையாக இருக்கிறது. 1448வது வருடத்தை நாங்கள் எட்ட இருக்கிறோம். இன்னும் 4-5 நாட்களில் புதிய வருடத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருப்பதனால் இந்த ஹிஜ்ரத் தருகின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் பார்க்கும்போது நபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகத்தோடு, அர்ப்பணிப்போடு, பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம்தான் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணமாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள், இன்றைய குதுபாவினூடாக இந்த ஹிஜ்ரத் நபி அவர்கள் எப்படி ஒரு திட்டமிடலோடு, முன் ஆயத்தத்தோடு, ஆலோசனைகளோடு அமைத்துக் கொண்டார்களோ அதே போன்று எங்களது வாழ்க்கை இந்த புதிய வருடத்தில் எப்படி திட்டமிடப்பட வேண்டும், என்ன நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பது தொடர்பாக பேசுவதை பொருத்தம் என்று கருதுகிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உண்மையில் இன்று அதிகமான இளம் வயது மரணங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம், கலந்து கொண்டிருக்கிறோம். காலையிலே எங்களோடு பேசிக் கொண்டிருந்தவர், எங்களோடு உரையாடியவர், வலியமா விருந்து பிரசாரத்தில் எங்களோடு சாப்பிட்டவர் என்று இப்பதான் கதைத்து விட்டு போனார். இப்ப 2-3 நாட்களுக்கு முன்னர் தான் என்னோடு கதைத்தார், பேசினார் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் திடீரென்று மரணத்தை, மௌத்தை சம்பவிக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம், கலந்து கொண்டிருக்கிறோம். வாப்பாமார்களும், மூத்த வாப்பாமார்களும் பிள்ளைகளை கொண்டு போய் அடக்கிவிட்டு வருகின்ற ஒரு நிலை இந்த சமூகத்திலே அதிகரித்திருக்கிறது. வயது முதிர்ந்து, வயது போய் நோயாளியாகி கட்டிலுக்கு சென்று மௌத்தாகின்ற நிலை என்பதற்கு அப்பால் நல்ல திடகாத்திரமான நல்ல சிறு குழந்தைகளை தன்னுடைய பிள்ளைகளாக கொண்ட குடும்பஸ்தர்கள் இன்று மரணத்தை எய்து கொண்டிருக்கிறார். இனியமானவர்களே, அதுக்கான காரணங்கள், அதுக்கு நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மரணம் சொல்கின்ற செய்தி, மனிதா இதே நிலைதான் உனக்கும் இருக்கிறது. நீ இன்று ஜனாசாக்களை சுமந்து செல்கிறாய், நீயும் சுமத்தாட்டப்பட இருக்கிறாய், நீ குளிப்பாட்டப்பட இருக்கிறாய், நீயும் கவன் செய்யப்பட இருக்கிறாய், உன்னையும் கொண்டு வந்து முன்னே வைத்து தொழுகை நடாத்துவார்கள், கொண்டு போய் அடக்கிவிட்டு வந்து விடுவார்கள். நியமானவர்களை, இந்த செய்தியைத்தான் இந்த மௌத்துகள், இந்த மரணங்கள், திடீர் மரணங்கள் என்று நாங்கள் பேர் வைத்தாலும் கூட இந்த மௌத்துகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே எமது வாழ்க்கை கட்டாயம் ஒரு திட்டமிடப்பட்ட வகையில் அமைத்துக் கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கிறது. இனியமான பிரிவுகளை, சகோதரர்களே, புதிய வருடம் எங்களை வந்தடைய இருக்கிறது. இன்று நாங்கள் எமது வியாபாரத்தை, தொழிலை
மேம்படுத்துவதற்கு, முன்னேற்றுவதற்கு பல்வேறுபட்ட திட்டங்கள், பல்வேறுபட்ட தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், பயணங்கள், உடலை வருத்திக் கொண்டு, நேரத்தை, தூக்கத்தை தியாகம் செய்து கொண்டு எங்களை நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை, கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய பிசினஸை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை மிக கூடிய கவனம் செலுத்தி வருகின்றோம். கண்ணியமானவர்களே, இப்போது இந்த ஹிஜ்ரத்தை மையமாக கொண்ட இந்த பயணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் செய்தார்கள். ஹிஜ்ரத் என்கின்ற ஒரு சொல்லில் இது உள்ளடக்கப்பட்டாலும் நபி அவர்கள் இந்த நேரத்தில் போக வேண்டும். யாரோடு போக வேண்டும்? முஸ்லிம் அல்லாத ஒருவரைத்தான் தன்னுடைய பிரயாண வழிகாட்டியாக நபி அவர்கள் தெரிவு செய்து கொண்டார்கள். இந்த பாதையால் போக வேண்டும், எங்கே தங்க வேண்டும், உணவுக்கான ஏற்பாடுகள் என்ன, சகலதையும் நபி அவர்கள் திட்டமிடல் செய்தார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் தனது வாழ்க்கையில் ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும், ஒரு ஆலோசனை இருக்க வேண்டும், ஒரு அபிப்பிராயம் கேட்கின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். இந்த வகையில் தான் முதலாவது இந்த புதிய வருடம் வருவதற்கு முன்னர் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி அதற்கிடையில் நாங்கள் உயிரோடு இருப்போமா என்பது கூட ஒரு உண்மையில்லாத நிலையில் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த சமூகத்தை அடிதடியினால், சண்டை, யுத்தத்தினால் நபியவர்கள் அந்த சமூகத்தை மாற்றவில்லை. முதலாவது நபி அவர்கள் செய்தது மனமாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு மனிதனுடைய மனம், உள்ளம், அதுதான் மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய மாற்றத்திற்கும் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நபி அவர்களுடைய அந்த சஹாபாக்களோடு நடந்து கொண்ட முறையை பார்த்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கம் கூட, இந்த இஸ்லாம் தீன், நபியுடைய அந்த வார்த்தைகள் அந்த மனங்களை எப்படி கொள்ளையடித்துக் கொண்டார்கள், எப்படி அவர்கள் மாற்றினார்கள், அதற்கு ஏற்றாற்போல் வஹீம் இறங்கிக் கொண்டிருந்தது. சூரா அம்மஜுஸை நீங்கள் பிரட்டினால் சூரத்துல் இன்ஷிகாக் கட்டாயம் வாசிக்கப்பட வேண்டிய சூறாக்கள். சூரத்துல் இன்ஷிகாக், சூரத்துல் இன்ஃபிதார், சூரத்துத் தக்வீர், இந்த அம்மஜுஸுடைய பெரும்பான்மையான சூறாக்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூறாக்கள். பாவம் செய்ய வேண்டும் என்று ஆசை உள்ள உள்ளம் படைத்தவர்களுக்கு, பாவத்திலே மூழ்கி கிடக்கின்றவர்களுக்கு சொல்லுகின்ற புத்திமதிகள் தான் இந்த அம்மஜுஸிலே விளைவிக்கக்கூடிய சூறாக்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இன்று ஒவ்வொருவர்களுடைய மனம், உள்ளம் மாற வேண்டும். அதற்கான திட்டமிடல்கள் செய்ய வேண்டும். எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை எப்படி போகிறது, எப்போது நான் திருந்த போகிறேன், மாறப்போகிறேன். நியமானவர்களே, இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். கணக்கெடுக்காமல் இருக்கிறோம். ரமதானுக்கு மட்டும் சொந்தமானதாக ஆக்கி இருக்கிறோம். குர்ஆனை படியுங்கள், வாசிக்க வாசிக்க. இன்று பார்க்கிறோமா இல்லையா, குர்ஆனுக்கு எதிராக ஆய்வு செய்ய ஆரம்பித்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவுகின்ற நிலை. அதுதான் குர்ஆன். மனமாற்றத்தை விரும்புகின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அல் குர்ஆன். எங்களுடைய நடத்தை, எங்களுடைய செயற்பாடுகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக மாற்றிக்கொள்வதற்கு விரும்புகின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அல் குர்ஆன். கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய ஆன்மீக ரீதியான அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பாடு எப்படி இருந்து வருகிறது சிந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு திட்டமிடல். ஈமான் வெறும் வார்த்தைகளால் கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு மட்டும் இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பு சிந்திக்க வேண்டும். சகோதரர்கள், எங்களை பற்றி முதல் சிந்திக்க வேண்டும்.
இந்த முஹர்ரம், இந்த புதிய வருடம் வருகிறது. புத்துணர்வோடு இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பாடல், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எவ்வளவு தூரம் எனக்கு இருக்கிறது. ஏதோ தானோ என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கண்ணியமானவர்களை சிந்திக்க வேண்டும், திட்டமிடல் செய்ய வேண்டும், ஈமானை அதிகரிக்க வேண்டும். அத்தீன் வன் நசீஹா, யாரும் நினைக்க வேண்டாம் இந்த பேசுறத கேட்கிறதால எங்களுக்கு மாற்றம் வரும் என்று. இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மற்றொரு சுருக்கமாக சொன்னார்கள், தீன் என்பது, மார்க்கம் என்பது அது உபதேசம் தான். கேட்க 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 உன்னுடைய வாழ்க்கையில ஈமான் அதிகரிக்கும். இதனாலதான் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள் என்னுடைய ஈமானுடைய குறைபாடு தொடர்பாக. அந்த நபி அவர்களோடு இருந்து கேட்கின்ற போது ஈமான் அதிகரிக்கிறது. தனிமையிலே வீட்டோடு, குடும்பத்தோடு, வியாபாரத்தோடு, தொழிலோடு வருகின்ற போது ஈமானுடைய ஒரு குறைவு ஏற்படுகிறது. ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்கிறார்கள், எனக்கும் இதே நிலைதான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த ஈமான் வெறும் முஸ்லிம் பேர் தாங்கியனாக இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பாடல், குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுவதில், இந்த நிலையில் எத்தனை மார்க்ஸ், எத்தனை புள்ளிகள் எனக்கு போடலாம்? ஒரு வருடம் நான் கடந்து வந்திருக்கிறேன், இந்த புதிய வருடம் வர இருக்கிறது. இந்த இபாதத், வணக்க வழிபாடுகள் சார்ந்த அம்சங்களில் என்ன முன்னேற்றத்தை நான் கொண்டு வரப்போகிறேன்? தொழுகையில், ஏனைய இதர வணக்க வழிபாடுகளில் நான் லுஹர் தொழாத நிலையில் இப்படி நான் கேள்விப்படுகின்ற இந்த மௌத் வந்துவிட்டால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். சுபஹ் தொழவில்லை, காலை 7 மணிக்கு அல் மௌத். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு தொழுகை இல்லாத நிலையில் எனக்கு மரண மௌத் வந்துவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு கைசேதமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கைசேதம் சிந்திக்க முடியுமா? இந்த மௌத்தை, இந்த மரணத்தை கைப்பற்ற வருகின்ற மலக்குடைய நிலை எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே. எனவே தொழுகை இவ்வளவு காலமும் எப்படி என்னிடத்தில் இருக்கிறது? என்ன நிலையில் இருக்கிறேன்? பொடுபோக்காக இருக்கிறேனா? கவனீனமாக இருக்கிறேனா? அசட்டுத்தனமாக இருக்கிறேனா? ஏனோ தானோ என்று இருக்கிறேனா? விரும்பியதை செய்கிறேனா? இனியமான பிரிவுகளை சகோதரர்களே, திட்டமிடுங்கள். இந்த முஹர்ரம் என்னுடைய தொழுகையில் ஒரு பேணுதலை கொண்டு வந்து விட வேண்டும். ஃபர்லான தொழுகையில், ஃபர்லான தொழுகையில் அதுதான் மாற்றம், அதுதான் திட்டமிடல். வாழ்க்கை வியாபாரத்தை, கொடுக்கல் வாங்கலை நல்ல இலாபம் ஈட்ட வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். இந்த இலாபங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாது. இந்த தொழுகையினுடைய இந்த இலாபங்கள் கண்ணுக்கு தெரியாது. எப்போது சக்கராத் வருகிறதோ, எப்போது எங்களுடைய மரணத்தை கைப்பற்ற வருகிறார்களோ அப்போது விளங்கும், அப்போது விளங்கும். கைசேதமே குர்ஆன் சொல்கிறது, வஅன்னா லஹு ذிக்ரா யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி ஃபயௌமைஇதில் லா யுஅذிபு அஸாபஹு அஹத். குர்ஆன் பேசுகிறது. அப்ப மனுஷன் நினைப்பான், அநியாயமாக விட்டுட்டோமே, காலத்தை அநியாயமாக விட்டுட்டோமே. கண்ணியமானவர்களே, திட்டமிடல் செய்யுங்கள். இந்த தொழுகை, நோன்பு, பரலான கடமைகளில் விடுபாடுகள் இருக்கிறதா? கவனீனமாக இருந்து விட்டோமா? சிலர்கள் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பகலெல்லாம் ஓட வேண்டும் என்பதற்காக பரலான நோன்பை விட்டவர்கள் இருக்கிறோம். பரலான நோன்பை விட்டவர்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சிந்தியுங்கள். எப்படி அடுத்த இந்த முஹர்ரம், புதிய வருடம் என்னிடத்தில் எப்படி மாற்றத்தை, எந்த ஒரு இபாதத்திலும் என்னிடத்திலே குறைபாட்டை ஏற்படுத்திவிடக் கூடாது, பொதுவோக்கை ஏற்படுத்திவிடக் கூடாது. காரணம், நான் உலகத்தில் வாழ வந்தவன் அல்ல, வாழ வந்தவன் அல்ல, எனக்கு மௌத் இருக்கிறது. எனவே
அப்படி கவனையினங்கள் பொடுபோக்குகள் இருந்தால் இந்த இப்போதிருந்தே தௌபாவை நாங்கள் ஆரம்பித்து விடுறோம். யா அல்லாஹ், இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேன், இப்படி எல்லாம் கவனையினங்கள் பொடுபோக்குகள் ஏதோ தானோ என்று நடைபெற்று விட்டது, யா அல்லாஹ் மன்னித்து விடு. எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்கிறார்கள் என்றால், எங்களது வாழ்க்கையில் பருவ வயதை அடைந்ததன் பின்னர் ஒரு தொழுகை எங்களுக்கு கவாவாகியிருந்தால், ஒரு தொழுகை எங்களுக்கு கவாவாகியிருந்தால் அதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? அதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? சொல்கிறார்கள், மௌத்து வரைக்கும் அதுக்கு தௌபா செய்ய வேண்டும், மௌத்து வரைக்கும் தௌபா செய்ய வேண்டும். ஒரு தொழுகை விட்டதற்கு. கண்ணியமானவர்களே, எத்தனை தொழுகைகளை நாங்கள் கவனீனமாக இருந்து விட்டோம், பொதுவோக்காக இருந்து விட்டோம். திட்டமிடுங்கள் வாழ்க்கையை. எனக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய மரணத்தோடு எல்லோரும் வருவார்கள், எல்லோரும் பார்ப்பார்கள், கடைசி நேரம் வரைக்கும் வருவார்கள், கபருக்கும் வருவார்கள், அடக்கம் செய்யும் வரைக்கும் நிற்பார்கள், மண்ணி போட்டு விட்டு போய் விடுவார்கள். தட்டன் தனியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரை விவரிக்கிறார்கள். புழுக்களும் ஆபத்தானவைகளும் நிறைந்த ஒரு மன்னரை அந்த கபர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி இபாதத் சார்ந்த அம்சங்களில் குர்ஆன் எங்களிடத்திலே ஒரு உறுதி இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு குர்ஆன் ஓதுவது, அது வெறுமனே ரமலானுக்காக வந்தவைகள் இல்லை, ரமலானுக்குரியதாக ஆக்கிவிட்டோம். சிந்தித்து பாருங்கள், இந்த குர்ஆனுக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பாடல், குர்ஆனுக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பாடல் எப்படி இருக்கிறது? எங்களுடைய வேதம், எங்களுடைய நூல், எங்களுடைய யாப்பு இந்த குர்ஆன். எனவே இந்த முஹர்ரம் வருகிறது, திட்டமிடுங்கள். இந்த லைஃப் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வர வேண்டும். இப்படித்தான் நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எப்படி ஹிஜ்ரத்தை திட்டமிட்டார்களோ, எப்படி நபி அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை திட்டமிட்டார்களோ, அதே போன்று எனது வாழ்க்கையை நான் திட்டமிட வேண்டும். புதிய வருடம், என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய இதர வணக்க வழிமாறுகள், நபி அவர்கள் காலை மாலை அவுராதை யாருக்கு வைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டவைகள். மனிதனுடைய மனங்கள் மாறுவதற்கு, நிம்மதியாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு சொன்னார்கள். தொழுகைக்கு பிறகு திக்ருகள் செய்யுங்கள். காலையிலே அமர்ந்து அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்க் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ பிக நமூத் வ இலைக நுஷூர். குல் சூராக்களை ஓதுங்கள், ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். காலையிலே ஓதக்கூடிய அவுராத், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. மனதிலே ஒரு நிம்மதி அளிக்கும் சகோதரர்களே, சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கையை மாற்ற வேண்டும். எப்படி என்னுடைய லைஃப் போய்கொண்டு ஏதோ தானோ ஒன்று விரும்பின மாதிரி போய்கொண்டிருக்கிறதா? இல்லை, நான் ஒரு முஸ்லிம். மறுமைக்கு தயாராக வேண்டும். இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஜகாத்துடைய கடமையில் பொதுவோக்காக இருக்கிறோமா? மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்றுதான் இந்த ஜகாத்தை சரியாக கணக்கிட்டு கொடுக்காமல் இருப்பது. இவ்வளவு காலம் சென்று விட்டது, இல்லை, சரியாக கணக்கிட்டு நான் கொடுக்க வேண்டும். இது எனக்கு ஆபத்தாக வந்துவிடக் கூடாது. திட்டமிடல் செய்யுங்கள் சகோதரர்களே. எனவே இபாதத், ஈமானியாத் சார்ந்த அம்சங்களில் எங்களை நாங்கள் திட்டமிடல் செய்ய வேண்டும். அறிவு சார்ந்த அம்சங்களில் திட்டமிடல் செய்வோம். தொழுகிறோம், குர்ஆன் மதரசாவில் சிறு பிராயத்தில் எப்படி தொழுகிறோமோ அப்படித்தான் இப்போதும் தொழுது கொண்டிருக்கிறோம். அறிவு சார்ந்த என்ன முன்னேற்றம் இடத்தில் இருக்கிறது? சமூக வலைதளங்களில் அதற்கு கொடுக்கின்ற நேரங்கள், அறிவை தேடுவதில் எவ்வளவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று அத்தீன் வன் நசீஹா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சஹீஹுல் புகாரி சுமார் 7000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை கொண்டது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய முஸ்லிம் கிரந்தம் 12000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை கொண்டது. முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட வேதம் இந்த அனைத்தும் சஹீஹானது, நம்பகமானது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்ட கிரந்தங்கள் இந்த சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். எத்தனை பேர் படித்திருக்கிறோம் சகோதரர்களே?
யாருக்காக இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? அறிவை தேடுவதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். வீணாக எங்களுடைய நேரம் எவ்வளவு கழிந்து கொண்டிருக்கிறது. திட்டமிடல் செய்யுங்கள். அறிவை தேடுவதில், நபி அவர்களுடைய ஹதீதுகளை படிப்பதில், குர்ஆனுடைய தர்ஜமாக்களை, குர்ஆனுடைய விரிவுரையை விளங்குவதில் எவ்வளவு நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு எத்தனை பேருக்கு கருத்து சொல்ல முடியும்? இத்தனை 25, 30, 40 வருடங்களாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. சூரத்துல் ஃபாத்திஹா, குல் சூராக்கள், சூரத்துல் இக்லாஸ் ஓதுகிறோம், சூரத்துல் ஃபலக் ஓதுகிறோம், சூரத்துல் நாஸ் ஓதுகிறோம். என்ன முன்னேற்றம் அறிவு ரீதியாக என்னிடத்திலே வந்திருக்கிறது. ஒரு அறிவுடைய சபையில், ஒரு மார்க்கத்தினுடைய, ஒரு தீனுடைய மஜ்லிஸில் உட்கார்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. தீனுக்காக, இஸ்லாத்திற்காக, தீனை படிப்பதற்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் தயாரில்லை. எனவே இந்த அறிவு சார்ந்த அம்சங்களில் எப்படி இந்த புதிய வருடத்தில் என்னை நான் திட்டமிடல் செய்ய போகிறோம், எப்படி நான் மாற்றிக்கொள்ளப் போகிறோம்? கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஆரோக்கியம், நான் ஏற்கனவே சொன்னது போன்று திடீர் மரணங்கள், இளம் வயது மரணங்கள் என்று அல்லாஹ்வுடைய நிர்ணயத்தில் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் எங்களுடைய சில பலவீனங்கள், பொடுபோக்குகள், கவனீனங்கள் எங்களை நாங்கள் பார்க்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை, வயிறை 3ஆக பிரிக்க சொன்னார்கள். ஒரு பகுதி உணவுக்கு, இன்னும் ஒரு பகுதி நீருக்கு, இன்னும் ஒரு பகுதியை வெறுமையாக விட சொன்னார்கள். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் அது இஸ்லாம், அது தீன். குர்ஆன் சொல்கிறது தய்யிபா, மனமானவைகளை சாப்பிடுங்கள், நல்லவைகளை சாப்பிடுங்கள். எனவே எங்களுடைய ஆரோக்கியம் அது கவனிக்கப்பட வேண்டும். எங்களுடைய தூக்கம், எங்களுடைய உணவு பழக்க வழக்கம், இவைகள் தான் இந்த புதிய வருடத்தில் திட்டமிடல் செய்யப்பட வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை, எத்தனையோ குடும்பங்கள் பேர் தாங்கியதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனைவிக்கு நேரம் கொடுக்கவில்லை, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கவில்லை. வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். சமூக சீர்கேடுகள் என்று நாங்கள் இவ்வளவுதான் சத்தமிட்டாலும் ஒரு மனிதனுடைய, ஒரு பிள்ளையினுடைய, ஒரு வாலிபனுடைய, அவனுடைய எதிர்காலம் அந்த வீட்டிலே தான், குடும்பத்தில் தான் தங்கியிருக்கிறது, அவனுடைய வளர்ப்பிலே தான் தங்கியிருக்கிறது. மிக மோசமான அனாச்சாரங்களும் ஆபாசங்களும் விரசங்களும் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். பொதுபோக்காக, கவனீனமாக, ஏதோ தானோ என்று இருக்கக்கூடிய காலம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் 8 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். 8 பேருக்கும் நேரம் கொடுப்பார்கள். அவ்வளவு பெரிய ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்தினுடைய தீனுக்கும் மார்க்கத்திற்கும் பொறுப்பாக இருந்த நபி அவர்கள் மனைவிக்கு, குடும்பத்துக்கு, வீட்டுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி எங்களுடைய தீன், ஈமானியாத், இபாதாத், எங்களுடைய அக்லாக், எங்களுடைய பண்பாடு ரீதியாக என்ன மாற்றம் வர வேண்டும்? என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய பார்வை, ஏதோ ஒரு காலம் இப்படி போய்விட்டது, மரணம் இருக்கிறது, மௌத் இருக்கிறது, நான் மௌத்தாக பிறந்தவன், என்னுடைய வாழ்க்கையை அது மறுமைக்கு தயாரிப்பதற்கு பிறந்தவன். பொதுபோக்காக ஏதோ தானோ என்று அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதிலும், பொய்களை பரப்புவதிலும், அவதூறுகளை பரப்புவதிலும், இட்டு கட்டுவதிலும், சுப்ஹானல்லாஹ், என்னுடைய நேரங்கள் கழிந்து விட்டன, அநியாயமாக கழிந்து விட்டன. இல்லை, என்னை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், என்னை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன், நான் பக்குவப்பட விரும்புகிறேன். இந்த புதிய வருடம் அதற்கான ஒரு திட்டமிடலை எனக்கு நான் ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, மாற வேண்டும். இப்படியே எனக்கு மௌத்து வந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு கை சேதமாக மாறிவிடும்.
எனவே அஹ்லாக் பண்பாடு ரீதியாக என்னிடத்தில் எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம், எப்படி திட்டமிடல் செய்யலாம். பல்யக்கும் கைரன் அவுல் யஸ்முத். நபியுடைய ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால் மனமாற்றத்திற்கான ஹதீஸ்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை கொலை செய்ய வந்த சஹாபி, எப்படி அவருடைய மனம் மாறியது, எப்படி அவருடைய மனம் மாறியது. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு சஹாபாக்குடைய வரலாறை புரட்டி பார்த்தால் நபி அவர்கள் எப்படி மனதை மாற்றி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய சஹாபி உள்ளத்திலே மனதை மாற்றினார்கள். சொன்னார்கள், அப்பாஸே, யா குலாம், சிறுவனே, முழு உலகமும் சேர்ந்து உனக்கு நலவு செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அந்த நலவு இல்லை என்றால் அந்த நலவு நடைபெற மாட்டார். முழு உலகமும் சேர்ந்து உனக்கு கெடுதி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இந்த கெடுதி இல்லை என்றால் அந்த கெடுதி நடைபெற மாட்டார். உள்ளத்திலே வேலை செய்தார்கள் சகோதரர்கள். எனவே எங்களுடைய உள்ளம், மனதுதான் அனைத்துக்கும் காரணம். ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்முடைய உள்ளம் இடம் கொடுக்க வேண்டும். சுபவுக்கு எழும்ப வேண்டும் என்றுதான் எல்லோரும் தூங்குகிறோம். எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஆனால் எழும்பவில்லை. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, எனவே இந்த புதிய வருடம் எங்களிடத்தில் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த ஹிஜ்ரத் பயணத்துடைய திட்டமிடல் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவானாக, ஒரு திருத்தத்தை கொண்டு வருவானாக, நல்ல மௌத்தை எங்களுக்கு தருவானாக, இறுதி நேரத்தை கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.